சார் நான் கண் கூட பார்த்துட்ருக்குறோம், நிறைய பேஷண்ட் செஞ்சிட்ருக்குறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கையிலையும் டேப் பண்ணுங்கள். ஒரு 100 டைம்ஸ் டெய்லியும் டேப் பண்ணிங்கன்னா நல்ல வேகமாக டேப் பண்ணலாம் வலிக்கிற அளவுக்கு. இது நம்மளுடைய தொண்டைக்குழியிலேருந்து இது வரையும் லங்ஸ் வரையும் உள்ள பாயிண்ட். இது தொண்டைக்குழியிலேருந்து லங்ஸ் வரையும் உள்ள பாயிண்ட்டு. நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ டேப் பண்ணாலும் நல்லது, எத்தனை டைம் டேப் பண்ணாலும் நல்லது. அதுமாதிரி பின்னாடியும் டேப் பண்ணலாம், பின்னாடியும் டேப் பண்ணலாம், முன்னாடியும் டேப் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனை வச்சுட்டு நம்மளுடைய 5 விரலில் நடு விரல் இருக்குது இல்லையா, நடு விரலில் இந்த கட்டம் இருக்குது இல்லையா, இந்த கட்டத்தில் இந்த ஓரத்தை நடுவில் இல்லை, நடுவுலையும் பண்ணலாம். அதுமாதிரி ஓரத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா நரன்னு இருக்கும். சில பேருக்கு லங்ஸில் கன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் இப்படி செய்யும் போது, அழுத்தி செய்யும் போது நரன்னு இருக்கும். அந்த தேய்க்க இந்த நரநரப்பு குறைய ஆரம்பிக்கும். 2 சைடுமே இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். கண் கூட பார்க்கலாம்.